ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்வர். நிறைய பேர் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இப்போ இந்த 9952306111 இந்த எண்ணில் வாட்ஸ்அப் அனுப்பி சீக்கிரமே அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ண முடியுது. முந்தையெல்லாம் வெயிட்டிங் பீரியட், ரொம்ப ஜாஸ்தியான வெயிட்டிங் பீரியட். அப்படி கிடையாது. எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்ஸை நம்ம ஸ்பீட் பண்ணுறோம். அதே மாதிரி திருமண பொருத்தம், நிறையா நபர்கள் திருமண பொருத்தம் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஸ்ட்ராலஜி டீம் சீக்கிரமாக அவங்களுக்கு திருமண பொருத்தம், நியூமராலஜி, ஸ்பெசிஃபிக்காக நியூமராலஜியோடைய பெயர்கள் வைக்கிறது, கம்பெனியினுடைய பெயர்கள் வைக்கிறது, வாஸ்து டைரக்ட் விசிட் பண்ணுறது, இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்து பண்ணுறது நிறைய பேருக்கு சுலபமாக இருந்து கொண்டிருக்கு. இப்போது ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் மூலமாக 6 படை வீடு யாத்திரை போனது அத்தனை பேருக்கும் ரொம்பவுமே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததாக இருந்திருக்கு. இனி அடுத்தடுத்த யாத்திரைகள் போடுங்க சார்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேண்டிய ஒரு தனியாக குரூப்பே நம்ம யாத்திரைக்கு வேண்டி ஏற்படுத்தி வச்சுருக்கோம். அதுவும் நிறைய பேருக்கு அடுத்தடுத்த யாத்திரைகள், அடுத்தடுத்து எந்தெந்த கோயில்களுக்கு போகிறோங்கிறத அதில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்துட்டிங்கன்னா வெளிநாடு, அது மட்டும் இல்லாத ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் ஒரு பூஜை ஒரு பெரிய அளவுக்கு நம்ம அதை எடுத்து நடத்த போகிறோம். அதை முருகாசேஸ் இன்ஸ்டாலையும் மற்ற நம்மளுடைய சோஷியல் மீடியாலையும் அதை சீக்கிரமாக வெளிப்படுத்துவோம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 7/6/2025 விஸ்வாவசுவரிடம் வைகாசி மாதம் 24ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை காலை 11:34 வரை, பின்பு சுவாதி. இன்றைய திதி காலை 6:45 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி காலை 11:34 பின்பு உத்திரட்டாதி. மீனராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, சனீஸ்வரருக்கு ரொம்ப உகந்த தினம். நாளைக்கு 8/6/2025 நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. நாளான்னைக்கு சாயந்தரம் 4:40 வரைக்கும் உங்களுக்கு விசாக நட்சத்திரம் இருந்துருக்கு. வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த அற்புதமான தினம். அவருடைய அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானை எல்லா கோயில்கள்லையும் பார்த்திங்கன்னா சிறப்பான கொடியேற்றம். பழனி முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கொடியேற்றத்தோட இந்த வைகாசி விசாக திருவிழா நடைபெறும். எல்லா ஆலயங்களையும், உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திரு ஆலயங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த வைகாசி விசாகம் சிறப்பான ஒரு வழிபாடு. இதை பற்றி நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் நமக்கு ஒரு சில காரியங்கள்லாம் புரிஞ்சிருது. டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு சில காரியம் எனக்கு புரியல, சொல்லுங்கள் அப்படின்னு திருப்பி கேட்பீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு யோசனை, அதாவது இங்கே ஒரு விஷயம் இருக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு யோசனை இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இன்னொன்று யோசனைகள் இருக்கும். இப்படி பண்ணால் சரியாக இருக்குமா, இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்குமா, இந்த மாதிரி காரியங்கள் நம்ம முயற்சி பண்ணால் சரியாக இருக்குமான்னு பல்வேறு விதமான சிந்தனைகள் தோணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கும். கணவராக இருந்தால் மனைவியுடைய ஆரோக்கியம், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றி அப்பப்போ கவலைகள் படக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருக்குது. தோல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூவை அப்படியே மறந்துடுவோம், இதெல்லாம் ஒரு பெருசாகவே எடுத்துக்கப்படாதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் இருந்த பிரச்சனை இன்றைக்கி சால்வ் ஆகிடும். அது இது ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது, இப்போ மனசு நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அந்த பிரச்சனைகள் இன்றைய தினத்தில் சால்வ் ஆகக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்துடும். கேமரா சம்பந்தமாக, அதே மாதிரி சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன விஷயங்களை இவர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். நிறைய உழைச்சி அதை சம்பாதிச்சு அதை தன்னுடைய காசாக எடுத்துக்கொள்ளும் போது ஒரு பெரிய மன திருப்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் மேஷராசி நண்பர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும்.
ரிஷப ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயத்த மனசில் போட்டுண்டு இது இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்னு ஒரு குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழப்பத்தை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். எல்லாமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. ஜெயிப்போம் 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 ஜெயிப்போன்ற ஒரு முழுமையான எண்ணங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. கவலையே பட வேண்டாம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே சமயத்தில் சில விஷயங்களை கரெக்டாக கடைபிடிச்சிருந்து பாதியில் நிப்பாட்டப்படாது. இதை திருப்பியும் ரீகன்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக ரீதியாக பிரயாணங்கள், அதுமாதிரி மலை கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பிரசித்தி பெற்ற சில கோயில்களுக்கெல்லாம், குலதெய்வ கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள், அதே மாதிரி டிக்கெட் புக்கிங் பண்ணுறது, இது போன்றதெல்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரிவினை, அது இப்போ வேலை வாய்ப்புக்காக அவர் வெளிநாட்டில் இருக்கார் சார், அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார், அவர் இங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கேன், குழந்தைய நன்றி நான் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்காட்டி நான் வந்து பக்கத்துலேயே வீடு எடுத்து இங்கே இருந்துட்டு இருக்கேன், அவர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கார், சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாரோ பாவம், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி பெண்களும் அவங்க பாருங்கள் குழந்தைக்காக அங்கே இருந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவாங்களோ. இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரிவினைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்போ தீருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சீக்கிரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடன் சுமையினால் வருத்தப்பட்டு இருக்கிறவங்க கடனுக்காக அதை எப்படி தீர்க்கிறதுன்னு பார்க்கணுமே தவிர கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ரிஷப ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு விசேஷ வழிபாடு உங்களுக்கு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இது போன்ற பிரயாணங்கள் இருக்கும். எப்பயா ரொம்ப நாள் ஆச்சு எங்கேயாவது இந்த சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், எங்கேயா அந்த பார்க்குக்கு போயிட்டு வரலாம், இல்லைன்னா பீச்சுக்கு போயிட்டு வரலாம், இல்லைன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். சொந்த பந்தங்களுடைய சந்திப்பு, சொத்து, பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க. சில விஷயங்கள் எடுத்து பேசும்பொழுது இவாட்ட தப்பு இருக்கா, இவங்ககிட்ட தப்பு இருக்கா, அட்டே நமக்கிட்ட தப்பு இருக்கோ அப்படிங்கிற சில விஷயத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். மாற்றமே மாறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மாற்றம் அடிக்கடி இருந்துட்டு இருக்கும். அது இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம், ஒரு பெரிய திருப்தியாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. சில விசேஷங்கள், நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம், கிரகப்பிரவேசம், ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி அட்டன் பண்ணிட்டு வர்றது, ரிசப்ஷனோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி அட்டன் பண்ணிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இன்றைய தினத்தில் இருந்துன்னு இருக்கு. நிறையா முயற்சிகள் பிளான் பண்ணுவீங்க, தடங்கள் ஆச்சுன்னா திருப்பியும் அதை முயற்சி பண்ணால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும், ஒற்றுமைகள் கூடி வரும், பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அமோகமான பலன்களை தரும் வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம ஏதாவது ஒன்று சேமித்து வைக்கணும், ஏதாவது ஒன்று வாங்கணும், அந்த இடம் வாங்குறத பற்றி யோசனை, இந்த வீடு வாங்குறத பற்றி யோசனை, இந்த வீடு கட்டுறதை பற்றி யோசனை, வீடை திருப்பியும் சரி பண்ணணும் அப்படிங்கிறத பல்வேறு விதமான யோசனைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி வண்டி பழசை கொடுத்து புதுசாக வாங்குறது, புது விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. விடாமுயற்சி கண்டிப்பான வெற்றிகள் கொடுக்கும். சீக்கிரமாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சேமிப்பு இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு சேமிப்புகள் கூடி வரும். தொழிலுக்குண்டான முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு முதலீடு தேடி வரும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக ஒரு தொழில் சம்பந்தமான விஷயத்தை பேசின்னு இருப்பேன், அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கிரகநிலை இருந்துன்னு இருக்கு. சில நேரங்களில் கோபங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நான் அப்படி இல்லை, ஏதாவது இல்லாத விஷயத்தை சொன்னாலோ இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது திணிச்சாலோ உடனே அதனுடைய ஸ்பார்க் வெளிப்படுத்திடும். உடனே அதனுடைய கோபம் வந்து அப்படியே முட்டிட்டு அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் சரியாயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலம். இந்த நாளில் உங்களுக்கு உண்டான வழிபாடு திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து போட்டி போட்டு ஜெயிச்சுட்ருப்போம். இப்படியா அப்படியா அதாக்கும் இதாக்குன்னு நம்ம முயற்சி பண்ணி ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசைகள் இருக்கும். கண்டிப்பாக அதில் லாபங்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். ஆனால் அலைச்சல்களும் சேர்ந்து இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய கஷ்டப்பட்டேன் சார் வாழ்க்கையில், இனிமேலாவது திருப்தியாக இருப்பேனா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் உங்கள்கிட்ட இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஏதோ ஒரு மனசில் போட்டுட்டே வெளியில் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது. யாராவது ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பான், ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் பேசுகிறது, அதுதான்
அப்படி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கவலைகள் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்தில் செடி போன்று வளர்ந்து அது நமக்கே ஒரு பாதிப்புகள் கொடுத்துரும். அதனால் மனசை மட்டும் திருப்தியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. யோகா, பிராணாயாமம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்கள் நினைத்ததை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, உங்களை கமிட்மெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் உருவாக்கி விட்டுண்டேன்னா அதை பற்றிய சிந்தனைகள் இருந்துருக்கும், வேறு சிந்தனைகள் மனசில் வராது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டேன்னா பிள்ளையாரும் சிவபெருமான் வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு காரியம் எடுத்துட்டோம்னா அதை ஜெயிச்சாகணும் சார். சும்மா பேசிகிட்டே இருந்தோம்னா அதனால் திருப்தி ஆகுது. கட் அண்ட் ரைட்டாக நிறையா பேர்கிட்ட பேசிடுவேன். இது ரைட், இது ராங், இப்படி தான், இப்படி இல்லை அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துட்டு போய். ஏன்னா கலகலா வளவலா கொலகொலான்னு பேசி என்னத்த காரியம் ஆக போகுது சொல்லுங்கள் பார்க்குதான். இதனால் பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அதனால் கட் அண்ட் ரைட்டாக பேசிடுறது நல்லது சார்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் டப்புன்னு எடுத்து பேசிடுவேன். அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகள். அதனால் மனசில் எதையும் வச்சுக்கிறது கிடையாது. அதனால் தப்பு வந்தால் வந்துட்டு போட்டோம். ஏன்னா இதனால் இத்தனை இழந்திருக்கேன்னா இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பண வரவுகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கும், சேமிப்பை பற்றி இருக்கும். அதை தான் முழுமையாக யோசிக்கணும். ஃபேமிலியை பற்றி யோசனைகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தை என்ன ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அதை பற்றி யோசனைகள் இருக்கும். சில தடுமாற்றம், சில சண்டைகள் நீ கண்டிப்பாக வரும். ஏன்னா உங்களுடைய கருத்து வேறையாக இருக்கும், மற்றவங்களுடைய கருத்து வேறையாக இருக்கும். அதனால் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இன்றைய தினத்தில் வரும். நீங்கள் ஒன்று சொல்லி அவள் ஒன்று சொல்லுவா, அவள் ஒன்று சொல்கிறது, நீங்கள் ஒன்று சொல்கிறது. இது போன்ற கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை பிறர் மூலமான ஃபேமிலிக்குள்ளேயோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது பெருசாக எடுத்துக்காதீங்க. அதேமாதிரி பணம் விஷயங்களில் குடுக்கல் வாங்கலில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நேரத்தில் அது சால்வ் ஆகும். அதிகபட்சம் 1.5 மணி நேரம் இருந்தால் பெரிய விஷயம். அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். வண்டி வாகனம்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அதை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. புது கார் வாங்கணும், புது பஸ் வாங்கணும், புது லாரி வாங்கணும், புதுசாக ஒரு பெரிய புக்லைன் வாங்கி அதை வியாபாரத்துக்கு கொண்டு நினச்சிட்டு இருக்கேன். நான் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு கார் வாங்கலான்ட்டு இருக்கேன். இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அதுக்குண்டான முயற்சி எடுங்க. நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்குங்க. சில பிரச்சனைகள், மற்றவங்களுடைய பிரச்சனையில் தலையிடுறது அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ சில காலத்தில் மற்றவங்களுடைய பிரச்சனை உங்ககிட்ட சொல்லும்போது ஓ அப்படியா, ஓ ஆஹா, இப்போ இந்த பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஊர் அது என்ன ஆகும்னா நம்மளுக்கும் அதே விதமான தாக்கங்கள் கொடுக்குறதா இருக்கும். மேக்சிமம் மற்றவர்களுடைய பிரச்சனையில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதை எடுத்துக்கவே வேண்டாம். அப்படியே எடுத்துட்டாலும் மனதளவில் அதை கொண்டு போய் யோசிக்காமல் இருக்கிறது அதை விட நல்லதுன்னு சொல்லலாம். இது ரைட், இது ராங் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கும். ஃபுட்பால் மேட்ச், செஸ் பிளேயராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, கிரிக்கெட்டில் நல்லா வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, டான்ஸில் நல்லா வரணும்னு நினச்சிட்டு இருக்கோம், பாட்டில் நல்லா வரணும், குழந்தைகளை எதில் இருந்தால் நன்னா வருவா அதற்குண்டான முயற்சிகளை எடுப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. சாம்பியன்ஷிப்பாக வந்துடுவா, கவலைப்பட வேண்டாம். உங்கள் பேர் சொல்கிற மாதிரி அவர்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டு. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். பிஸ்னஸ், இன்னொருத்தர் கூட சேர்ந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, ஐடியாலஜி மட்டும் இருந்தால் பத்தாதுங்க. உங்களுக்கு அந்த தொழிலை பற்றி முழுமையாக தெரிந்தால் தாராளமாக நீங்கள் இறங்கலாம். உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும், கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு ஞானத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு யாராவது ஒன்று சொல்லிவிட்டோம், ரொம்ப அன்பானமா பிரியமானவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா, ஏன் என்ன போய் இப்படி சொன்னீங்க, ஏன் என்ன பார்த்தா அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசனைகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினத்தில் அதே மாதிரி தான், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டா பாரு, இப்படி இருந்துட்டா பாரு, இப்படி சொல்லிட்டா பாரு, இதை பற்றி நிறைய யோசனைகள். சில பேர் இந்த வயசான காலத்தில் தூக்கம் வரலையே, என்ன இது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, நம்ம மட்டும் இப்படி முழிச்சுட்டு இருக்கோமேன்ற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எனக்கு கால் வலி, அது மட்டும் இல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகிடுவேன். எனக்கு முதுகு வலி தான், எங்கேயும் பிரயாணப்பட முடியல, எந்த கோயிலுக்கும் போக முடியல, கழுத்து வலி, அதனால் எதையுமே என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை உங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸை நினைத்து கொண்டு நீங்கள் அதை பற்றியே கவலைப்பட்டிருப்பீர்கள். பட் நெவர் எவர் வரி அபவுட் எனி திங், பிகாஸ் யூ கேன். உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும், எல்லாமே நடக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சக்தி அந்த மாதிரி. அதனால்
நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் என்று அவசியம் கிடையாது. ஜெயிச்சு வந்துடுவீங்க, முயற்சி பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க, மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். தெள்ள தெளிவாக ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி என்பர்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள், கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள், மிகப்பெரிய ஒரு படிப்பு, இந்த படிப்பு நான் வந்து வெளிநாட்டில் படிக்க போனேன், எனக்கு அந்த மனசில் அந்த வைராக்கியம் இருக்குது, அந்த மாதிரி வைராக்கியம் இருந்தால் உங்களுக்கு ஜெயிச்சு வந்துடுவீங்க. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்கேனே ஏமாந்துட்டீங்க, அந்த ஏமாதத்தில் அதே யோசனையாக மனசில் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறத விட அதுலேருந்து வெளியில் வந்து அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நினச்சதெல்லாம் நடக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டப்பு 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 டப்புன்னு காரியத்தை நடக்கும். இல்லை சார், எங்கே சார் நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட கஷ்டம் இருக்குமே தவிர ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைய தினத்தில் எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஏதேனும் உடல் உபாதைகள் இருந்தால் அதுக்கு தக்க மருத்துவர் மனையில் போய் அதற்கு உண்டான சரியான தீர்வை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதுலேயும் ஜெயிச்சு வரத்துக்குண்டான அற்புதமான காலமாக இந்த தினத்தில் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளை மனசில் போட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் அடுத்த நிலைக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பிடி மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சப்ஜெக்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிராயிங் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. சார், நான் வெளியூரில் இருக்கேன், எப்பயாவது திரும்பி ஊர் திரும்புவேனா, வேறு ஊருக்கு வருவேனா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் இடமாற்றம் மகிழ்ச்சிகரமாக நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. மூத்த சகோதர சகோதரி, அண்ணா அக்கா, அவங்க மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சில பயங்கள்லாம் இருக்கும், தேவையில்லாத பயம். இந்த பிரச்சனையில் போய் நான் மாட்டிக்கிட்டேன், இதுலேருந்து வெளியில் வர மாட்டேனா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் மாறி வந்துடும். கவலைப்பட வேண்டாம். ரொம்ப வயசானவங்க, தனுசு ராசியில் இருக்கிறவங்கள கவனமாக பார்த்துக்கணும். கல்யாண விஷயமெல்லாம் பேசுகிறவங்களுக்கு எங்கே சார் முடியுது, இந்த நட்சத்திரம்னு சொன்னாலே டப்பு டப்புன்னு பயந்துட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த காலத்தில் இந்த நாளில் இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். யார்ட்டையும் கையெழுத்து போடும்போது யதார்த்தமாக கையெழுத்து போடக்கூடாது, கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகா. முருகா 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 என்ற நாமம் துணை நிற்கும் நாமம் இன்றைய தினம். மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயம், ஒரு அடி எடுத்து வச்சா சக்ஸஸ் ஆகணும் சார், சும்மா கிடையாது. ஏன்னா இத்தனை நாள் நான் ஜெயிச்சு 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 வந்திருக்கேன். இப்போ என்னமோ ஒரு பய உணர்வு மனசில் வருது. ஒன்றும் வேண்டாம், ஜெயிச்சு வந்துடுவேன். நீங்கள் வேணால் பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். நிச்சயம் அட்டகாசமாக நிச்சயம் அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதே போன்று மகர ராசி அன்பர்கள் நிறைய கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். கம்ப்யூட்டர் கற்றுக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கணும். நான் இந்த ஏஜில் எனக்கு என்ன முடியும் அப்படிங்கிறத தெரிந்து புரிந்து கொண்டு அதை கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இருந்திருக்கும். டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, டை, மருதாணி, இது போன்ற நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அது ஒரு அருமையான பிஸ்னஸாக வரும். இன்ஸ்டா ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். நான் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கேன் சார், இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டு இருக்கேன், நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும், கவலையே பட வேண்டாம். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். மகர ராசி நண்பர்கள் சில பிரச்சனைகள் இருந்துருங்க, அதுலேருந்து அழகாக வெளியில் வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலன்கள் எதிரும் அற்புதமான வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, சில விஷயங்கள் யாராவது அது இப்படி ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதாவது இதில் நான் உழைப்பு இருக்கணும், சும்மா கிடையாது. ஃப்ரீயாக கொடுத்தா தப்பு கிடையாது, ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாள் சொல்லி காமிச்சிருவாளங்கிற பயம் உங்களுக்கு எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருப்பேன், இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை வருமோன்ற பயம் இருந்துட்டு இருக்கும். தடுமாற்றங்கள் அப்பப்போ வரும், திருப்பி கொஞ்சம் நேரத்தில் சரியாகும். ரொம்ப நாளாக மன கவலைகள் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்களில் லாப பிரயாணமாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளையும் பிறரையும் பாதிக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிறையா இருந்துட்டு இருக்கும். பணம் திருப்பி கொடுத்துடணும். ஏன்னா
எனக்கு உதவின்னு கேட்கும்போது அவள் கொடுது. இந்த மாதிரி தர்ம நியாயத்தை இன்றைய தினத்தில் நிறைய எடுத்து பார்ப்பீங்க. 4-5 நாளாக இருந்த மன சங்கடங்கள், பெரிய மனக்கவலைகள் இருக்கும், அதெல்லாம் போயிடும். கவலையே பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குரு வழிபாடு தான். குருவை கெட்டியாக பிடிச்சுட்டேன்னா அடுத்தடுத்து ஜெயிச்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். சில காரியங்கள்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஆனாலும் இன்றைய தினத்தில் பிரயாணம் வேண்டாம். ஒரு விஷயத்தில் எடுத்தமாக கவுத்தமான முடிவெடுக்க வேண்டாம். ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக பார்த்து செயல்படுத்துறது நல்லது. குறிப்பாக பூரட்டாதிலையும் உத்திரட்டாதிலையும் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் இருக்கும். மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். இவங்க அவங்கள பற்றி சொல்கிறா எல்லாத்துக்கும், ஓ அப்படியா, ஆமாங்க நானும் அப்படி தான், அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது, அந்த மாதிரி பதிலே சொல்ல வேண்டாம். யாரையும் தாக்கியும் யாரை பற்றிய கமெண்ட்ஸும் பேசுகிறதை இன்றைய தினத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணம், சாகசங்கள் போன்றது, விளையாட்டுகள் விளையாடுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கெல்லாம் ப்ராங்க் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுறான். அப்படி பண்ணி மற்றவாளுக்கு அந்த கவலையும் பயமுறுத்தவும் கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து செயல்படுத்துவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் நம்ம நிறைய சுவாமி ஜபத்தை ஜபிக்கணும். நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்பில் இதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினச்சோம். அதான் உட்காந்து எழுதணும், நம்மளை சரி பண்ணணும், எக்ஸாமுக்காக படிக்கணும். நிறைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்குது. அதை எடுத்து முயற்சி பண்ணால் நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க இன்றைய தினம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது 8ஆம் தேதி நாளைக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து ஆரம்பித்து மறுநாள் 4 மணி 40 நிமிஷம் வரைக்கும் வைகாசி விசாகம்னு வந்து இருந்துட்டுருக்கு. இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து கந்த சஷ்டி கவசம், முருகப்பெருமானுடைய சண்முக கவசம், முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லி பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. வந்து பால் பாயசம், அதே மாதிரி 6 விதமான பிரசாதம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், இனிப்பில் ஏதோ ஒன்று வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மல்லி சாதம், அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் புளியோதரை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், இப்படி 6 விதமான பிரசாதத்தை முருகனுக்கு நிவேத்தியம் பண்ணுறது. 6 முகங்கள் இல்லையா, 6 விதமான முகங்கள். அந்த 6 முகங்களுக்கும் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. சில பேர் வேல்லாம் வழிபாடு பண்ணுவேன், ரொம்ப நல்ல பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கணும். ஸ்கந்தா, குஹா, சண்முகா, வேலவா, வேலாயுதா அப்படின்னு முருகப்பெருமானை மனதார வேண்டிக்க அற்புதமான பலன்களை கொடுக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. விசாக நட்சத்திரங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம், 16ஆம் நட்சத்திரம். இந்த 16ம் பெற்று பெருவாழ்வாள்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விசாகத்தன்னைக்கு நம்ம என்ன வழிபட்டாலும் சக்ஸஸ் ஆகும். அதனால தான் சில பேர் விசாகன்னு வச்சுருப்பா, பார்த்துருப்பேன் இல்லையா. முருகனை வேண்டி முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பிறந்த குழந்தை சார். அதனால் முருகனுடைய அந்த அவதார திருநட்சத்திர பேரே நான் வச்சுவிட்டோம், அவருடைய நட்சத்திர பேரே வச்சுவிட்டோங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த பேரெல்லாம் வச்சுருப்பா. அந்த மாதிரி முருக பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து முருக நாமத்தை சொல்லி லோகக்ஷேமத்திற்காக, குடும்ப க்ஷேமத்திற்காக, உங்களுடைய க்ஷேமத்திற்காக பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் முருகனை வேண்டிக்கணும். சில பேர் விரதம் இருப்பாங்க, ஒரு பொழுது விரதம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை பார்த்துண்டு அதுக்கப்புறம் விரதம் இருக்கும். சில பேர் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவா. சில பேர் பார்த்துட்டுலாம் அபிஷேகம் முடிச்சு காலையில் சாயந்தரம் இப்படி ஃபுல்லாக இருந்துட்டு அபிஷேகம் முடிச்சு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருப்பா. அதே மாதிரி திருக்கல்யாணம் நடக்கிறது சில கோயில்களில் ரொம்ப விசேஷமான நிகழ்வெல்லாம் நடக்கக்கூடிய இந்த காலம் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனை வேண்டிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.